Hi and welcome to Easy Spoken English Kanji. This is day 16 of 25 days spoken English course for beginners. இந்த வீடியோவில் நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸோடைய ஒரு இம்பார்ட்டண்ட் யூசேஜ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்சஸை இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இட் இஸ் a very short and interesting lesson. So watch it till the end. Now let's get started. ப்ரெசன்ட் கண்டினியூஸை அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, பொதுவாக நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை நடக்கிறதுன்னு சொல்லுவோம். நிகழ்காலத்தில் நடக்குது இல்லை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இதில் வேர்ப் எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குங்க. ஆனால் வேர்புக்கு முன்னாடி இருக்கிற ஹெல்பிங் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஐனா ஆம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வி யூ தேக்கு ஆர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நான் இப்போ சமைச்சிட்ருக்கேன், ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்க ஆக்ஷன். ஐக்கு ஆம், ஐ ஆம் குக்கிங் நவ். அவன் தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீ இஸ், ஹீக்கு இஸ், ரைட்? ஸோ ஹீ இஸ் டாக்கிங் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹிஸ் இதை பற்றிலாம் நம்ம ப்ரொனவுனில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரொனவுன் லெசன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸோட நெகட்டிவ். ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் அட் த மூமெண்ட் இந்த டைமில் ஒரு ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். நிறைய டென்ஸில் நெகட்டிவ் வந்து நடக்கலைன்ற சவுண்டில் தாங்க இருக்கும். ஆனால் ப்ரெசண்ட்டில் இப்போ இந்த நொடி இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கவில்லை அர்த்தத்தில் நம்ம சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸோட நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இதோடைய ஸ்ட்ரக்சர் ஐ ஆம் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வி யூ தே ஆர் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட் இஸ் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவ என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை, முயற்சி செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இதோடைய நெகட்டிவில். ஷீ இஸ் நாட் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸோ முயற்சி செய்ய மாட்டேங்கிறா, அதுதான் இங்கே வேர்ப். ஸோ ஷீ இஸ் நாட் ட்ரையிங், எதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறா, புரிந்து கொள்ள, டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க எந்த ஜோக்குக்கும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்க எந்த ஜோக்குக்கும் சிரிக்கலை. ப்ரெசண்ட்டில் இப்போ ஒரு காமெடி ஷோ நடக்குது, எந்த ஜோக்குக்குமே அவங்கள சிரிக்கலை, ப்ரெசண்ட்டில் அந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்கிறோம். தே ஆர் நாட் லாஃபிங் அட் எனி ஜோக்ஸ், தே ஆர் நாட் லாஃபிங் அட் எனி ஜோக்ஸ். ஸோ ஆட்ன்ற ப்ரெப்போசிஷனில் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் சில வேர்ப்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஆட் வரணும்னு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த லாஃப். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸோட கொஸ்டின் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசண்ட்டில் இந்த நொடியில் இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கும், இந்த நொடியில் இந்த விஷயம் ஏன், எப்படி, எங்கே, எப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி வார்த்தை யூஸ் பண்ணி கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்னாவே ஸ்ட்ரக்சர் மாறும். எப்படி மாறுது? ஆம், ஐ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் யூஸ் பண்ணும்போது வி யூ தே ஏதாவது யூஸ் பண்ணலாம், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இஸ்ஸுக்கு ஹீ ஷீ இட் ஏதாவது, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. கொஸ்டின் வார்த்தைகள் வரும்போது இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடியும் நம்ம கொஸ்டின் வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நீ நியூஸ் பார்த்துட்ருக்கியா, ஆர் யூ வாட்சிங் நியூஸ், ஆர் யூ வாட்சிங் நியூஸ். நீ ஏன் இப்படி கத்திட்ருக்க? ஸோ ஏன் அப்படின்ற கேள்வி வார்த்தைக்கு அதை யூஸ் பண்ணணும். வை ஆர் யூ ஷவுட்டிங் லைக் திஸ், வை ஆர் யூ ஷவுட்டிங் லைக் திஸ். ஓகே, ஸோ வை யூ ஆர் அப்படின்னு போட முடியாது, கேள்வி கேட்கணுன்னா ஆர் யூன்னு தான் வரணும். வை ஆர் யூ ஷவுட்டிங் லைக் திஸ். ஓகே, ஆல்ரைட். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் உன்னை காப்பி அடிக்கிறான், ப்ரெசண்ட்டில் இந்த ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹீ இஸ் காப்பியிங் யூ, ஹீ இஸ் காப்பியிங் யூ. குழந்தைங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்களா கேள்வி கேட்குறோம். ஸோ குழந்தைங்க ப்ளூரலில் இருக்குது. அப்போ ஆர் த சில்ட்ரன் பிளேயிங் அவுட் சைட், ஆர் த சில்ட்ரன் பிளேயிங் அவுட் சைட். நீ யாருக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்க, யாருக்காகன்ற கேள்வி வார்த்தை இருக்குது, அதுதான் முதல்ல வரணும். ஃபார் ஹோம், யாருக்காகனா இங்கிலீஷில் ஃபார் ஹோம். ஆர் யூ டூயிங் திஸ், யூ ஆர் டூயிங் திஸ்ன்னு இருக்கக்கூடாது, ஏன்னா கேள்வினா ஆர் யூன்னு தான் வரணும். அவள் கிளாஸை கவனிக்கலை, ஷீ இஸ் நாட் லிசனிங் டு த கிளாஸ், ஷீ இஸ் நாட் லிசனிங் டு த கிளாஸ். நீ அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஆர் யூ திங்கிங் அபவுட் தேட், ஆர் யூ திங்கிங் அபவுட் தேட். ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.